இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான 2 கிரகங்களுடைய அசைவு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார். சுக்கிரன் முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா. இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த 2 கிரக அமைப்பு உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க. Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரக அமைப்பாக அமைகிறது. காரணம் என்ன? துலாம் ராசிக்கு தான் ராசிநாதன் சுக்கிரன். அப்போ எல்லாரும் துலாம் ராசிக்கு நல்லது நடக்குது, துலாம் ராசி நல்லா இருக்க போகுது, துலாம் ராசிக்கு சிறப்பான காலம் அமையுது அப்படின்லாம் எல்லாம் யூடியூப் பூரா அதான் சொல்கிறீங்க சாமி. ஆனால் துலாம் ராசிக்கு ஒன்றுமே நடக்கலையே, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது தான் பல துலாம் ராசி அன்பர்களுடைய புலம்பலாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மாறி உண்மையாக கூடிய காலம், நன்மை உண்மையாக கூடிய காலம். காரணம் என்ன? உங்கள் ராசிநாதன் தான் அந்த சுக்கிர பகவான் எங்கே போயிருந்தாருங்க? பாம்போடைய பிடியில் மாட்டிக்கிட்டது, சனியுடைய பிடியில் போய் மாட்டிக்கிட்டது, இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு டார்க் ரூமில் ஒருத்தவனை போய்ட்டு உள்ளே வச்சுட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா அவன் வழி தெரியாமல் எப்படி சுற்றி சுற்றி வருவானோ, எந்த பக்கம் கேப் இருக்குது, எங்கே டோர் இருக்குது திறக்கலாமான்னு முயற்சி செய்வானோ, அதை போல் துலாம் ராசி அன்பர்களே இத்தனை நாளாக உங்களுக்கு இருள் சூழ்ந்திருந்தது. அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாது. நீங்கள் மாட்டோம் வண்டி எடுத்துகிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், சுற்றி சுற்றி வர வேண்டியது தான். இன்னைக்கு நல்லது நடந்துரும், நாளைக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வருவீங்க. ஆனால் நல்லதே நடக்காது. எடுக்கிற முயற்சிகள் அம்புட்டும் தள்ளி தள்ளி போயிருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெறுப்பு வந்துடும். என்னடா இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம எப்படி அப்புறம் முன்னுக்கு வர்றது, எனக்கு என்றைக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு புலம்பக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்குத்தான் நல்லது நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிநாதன் அந்த இருள் விலகி, சனிங்கிற ஒரு இருட்டு கிரகம், முழுமையான இருள் கிரகம் எதுனா சனி பகவான் தான். அப்போ இத்தனை நாளாக அந்த இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான்ட்டு விலகி நல்ல முறையில் வெளிச்சமான கிரகம். மங்களம்னா என்னங்க? மஞ்சள் அடையாளம், மங்களத்துவம், சுபத்துவம். அந்த செவ்வாயுடைய வீட்டுக்கு, சூரியன் உச்சம் அடையக்கூடிய வீட்டுக்கு, வெளிச்சமான வீட்டுக்கு அற்புதமான முறையில் புதிய வாழ்க்கை ஆரம்பம். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும், டாக்டர்ஸாக இருந்தாலும், ஆடிட்டர்ஸாக இருந்தாலும், அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு. துலாம் ராசின்னு சொன்னாலே அதானே, வியாபாரம் தானே, பிஸ்னஸ் தானே. உள்நாட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல்ஸு, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, தோட்டம் தொருவு தோப்புகள் அதெல்லாம் வச்சு விவசாயம் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய மண்டிகள், பண்ணைகள், கால்நடை பண்ணைகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, டீச்சர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த நாள் முதல் எப்போ சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு, சம சப்தமமான இடத்திற்கு சுக்கிரன் வந்திருக்கிறார். அப்ப நிச்சயமா இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றம் உங்களுக்கு நன்மை. எல்லா வகையிலும் சிறப்பு, எல்லா வகையிலும் சிறப்பு. குறிப்பா தொழில் அமையும். எனக்கு தொழிலே அமையல சாமி, எனக்கு எந்த தொழிலுமே அமைய மாட்டேங்குது, தொழில் நல்லா நடந்துகிட்டு இருந்த தொழில் இப்போ அமைங்கி போச்சு, பிஸ்னஸ் டல்லா இருக்கு,
இல்லை வருமானம் குறைஞ்சி போச்சு, எனக்கு ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு, என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்லாம் வேலை செய்கிற இடத்துல தொந்தரவுகள், டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது, அல்லது வேறு ஏதேனும் ட்ரபுள்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் வருமானம் குறைவு, வருமானம் இல்லாமல் இருப்பது, மெயினாக வருமான பிரச்சனைகள், இன்கம் ப்ராப்ளம். அதே போல் பதவிகள், பதவி போட்டிகள், போட்டி பொறாமைகள், தொழில் போட்டி, உத்தியோகத்தில் போட்டி, பணங்காசு குடுக்கல் வாங்கல்ல வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரி போட்டி பொறாமைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வருமானம், இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க துலாம் ராசிக்கு, இன்னும் நல்லதே நடக்கலை அப்படின்னு புலம்பக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, நன்மை நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நடக்கணும்? இப்போலாம் எனக்கு ஃபோன் வந்தாலே நான் அதுதான் கேட்பேன். சும்மானா எனக்கு நான் ப்ரெடிக்ஷன் பார்க்கணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் நான் பார்க்குறதே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நடக்குமா நடக்காதான் சொல்கிறது தான் நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்வது உண்டு. அதே போல் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்வியோடு வாங்க. நிச்சயமாக நல்ல பதில், அதற்கான வழிகள் உங்களுக்கு காட்டப்படும். ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றம் துலாம் ராசிக்கு அற்புதம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.